பாண்டே எந்த கட்சியில் இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு அவர் பேசின வீடியோ, பாண்டே தேர்தல் கமிஷன்கிற கட்சியில் இருக்கிறார், கோலாகல சீனிவாஸ் தேர்தல் கமிஷன்கிற கட்சியில் இருக்கிறார், ஜேபி ஸ்ரீராம் அந்த கட்சியில, அப்புறம் வந்து இவர் பேர் என்னது இந்த ஸ்ரீராம் அந்த ஆள் அந்த கட்சியில் இருக்காருன்னு சொல்ல வேண்டியது. தேர்தல் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி, சுயசார்பான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து எந்த கட்சி சார்பும் கிடையாது, அது சுயேட்சையானது. அதனால தான் நாம எல்லாரும் நம்பி ஓட்டு போடுறோம்னு சொன்னா, ஏன் ஒழுங்கா பண்ணல? உன்னால பாரு, கட்சிக்கு எங்க கட்சி கெட்ட பேரு, எங்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேரு. நாங்க மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு பரப்புரை செஞ்சு நல்லாட்சி செஞ்சு கொரோனா சமயத்துல மக்களை சாக விட்டு டிமானிட்டேஷன்ல சாக விட்டுலாம் கூட நாங்கள் மக்கள்கிட்ட பரலோகத்துல இருந்தா கூட கூட்டு வந்து நாங்க வாக்களிக்க வச்சிருக்கிறோம். ஆனாலும் நீ வந்து மக்கள் மத்தியில எங்களுக்கு கெட்ட பேர் உருவாக்குற வேலையை செய்கிறே, தேர்தல் கமிஷனே ஒழுங்கா பதில் சொல் அப்படின்னு கேட்டு எவனும் கேட்கல. மாறாக இந்த தவறை மறைக்கும் விதமாக ராகுல் காந்தியை அப்யூஸ் பண்றது, அவர் கேட்குற கேள்வியை நீங்க வந்து இல்லெஜிட்டிமேட், அது வந்து நியாயம் இல்லாதது. இது வந்து இப்பவும் இல்லை. ராகுல் காந்தி ஆரம்ப காலத்துல இருந்து அவர் ஒரு தலைவரா அரசியல் இது தேர்தலில் பங்கெடுக்க வந்த உடனே இந்த பப்புங்கிற டேர்ம் இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து ஒரு சுடலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதை கண்டுக்கல. ஆனால் வட இந்தியா முழுக்க ராகுல் காந்தியை ட்ரோல் பண்ற வேலையை கன்சிஸ்டண்டா பண்ணாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல தொடர்ச்சியாக அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும், அதை ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்பும் பரப்புறது. 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை எடுத்துக்கொண்டு இப்படி பரப்பிக்கிட்டே இருக்குது. அப்படி பரப்புறதன் வழியாக ராகுல் காந்தியோட இமேஜை டேமேஜ் பண்றது, அவர் கேட்கிற நியாயமான கேள்விகளை அபத்தம் என்று சித்தரிப்பது. இவர் என்னங்க பண்ண போறாரு, இவர் ஒன்றும் இல்லைங்க, இவர் யூஸ்லெஸ்ங்க, இந்த இமேஜை கண்டினியூஸாக கட்டமைக்கிறாங்க. அதே திட்டத்தை தான் இப்போ பண்றாங்க. இப்போ வந்து ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லு, கேள்விக்கு பதில் சொல்லாம ராகுல் காந்திக்கு அந்த பிரச்சனை, ராகுல் காந்தி எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை?